Students, this is electricity class. I am your professor Dr. D. Silambarasan. போன கிளாஸில் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட அப்ளிகேஷன் ஒன்று பார்த்தோம், அதாவது ஹாலோ ஸ்பியர். ஸோ ஹாலோ ஸ்பியரில் ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லுமே ஹாலோ ஸ்பியர் ஃபுல்லுமே அது வந்து சார்ஜாக இருந்ததுன்னா அது ஆஃபர் பண்ணுற பொட்டன்ஷியல் அவுட் சைட், அப்புறம் ஆன் த சர்ஃபேஸ், அப்புறம் இன்சைட் த ஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து ஒரு டைபோல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலில் என்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டைபோல்னால் என்ன அர்த்தம்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் forces or charges. இங்கே எலக்ட்ரிக் டைபோல்னா சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a small distance அர்த்தம். ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். ஸோ கியூங்கிறது ஈக்குவல்னு எடுத்தோம்னா ஆப்போசிட் சார்ஜுங்கிறது ப்ளஸ் கியூன்னு ஒன்று எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து மைனஸ் கியூன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுக்கு இடையில உள்ள லென்த் வந்து ஸ்மால் எல் அப்படின்னு வச்சுக்கிறோம். இது வந்து டயக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். A system of two equal and opposite charges separated by a small distance is known as the electric dipole. Let the charge plus q and minus q be separated by a distance L such that its electric dipole moment P is equal to q into L. மொமெண்ட்னாலே என்ன சொன்னேன்? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். மொமெண்ட்னாலே இந்த மொமெண்ட் எப்போ வரும்னா இந்த டைபோல் இருக்கிறதுனால தான் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைபோல், அதனால டைபோல் மொமெண்ட், ரைட். இந்த டைபோலில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்கணும், அதோட மேக்னிடியூட் ப்ளஸ் கியூ, இன்னொரு ஒன்று வந்து மைனஸ் கியூ. ஸோ அதனால் ப்ளஸ் கியூ நம்ம எடுத்துக்கிறோம். அது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா டைபோல் மொமெண்ட் கிடச்சிரும். அதான் P is equal to Q into L. ஸோ இந்த டயக்ராமை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். முதல்ல ஏன்ற பாயிண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏ வந்து எங்கே இருக்குது? அந்த சென்டர் ஆஃப் த லைனில் இருக்குது. ஸோ ஏன்ற பாயிண்டில் ப்ளஸ் கியூ அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குது. அடுத்து பின்ற பாயிண்டில் வந்து மைனஸ் கியூ அப்படின்ற இன்னொரு சார்ஜ் இருக்குது. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள லென்த் வந்து ஸ்மால் எல். எது எதுக்கும்? ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள லென்த் வந்து ஸ்மால் எல். இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில ஓ அப்படின்ற ஒரு மிட் பாயிண்ட்டை நம்மளாக மார்க் பண்ணிக்கிறோம். ஓன்ற மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோன்னா அப்போ ஓக்கும் பிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் L/2, ஓக்கும் ஏக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் L/2. ஏன்னா ஏபி வந்து ஸ்மால் எல். ஸோ அதை வந்து ஈக்குவலாக நம்ம ரெண்டாக பிரித்து சென்டரில் மிட் பாயிண்ட் ஒன்று ஓன்னு மார்க் பண்ணுறோம், ரைட், சிம்பிள். ஸோ ஓவில் இருந்து தான் இதுதான் இந்த டைபோல். இதில் இருந்து பின்ற பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பி பார்த்திங்கன்னா அங்கே மேலே மார்க் பண்ணியிருக்கு, ரைட். இப்போ ஓவில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம், ரைட்டா. எக்ஸ் ஆக்சிஸ் போட்டு அந்த பியை வந்து நம்ம கீழே வந்து இன்டர்செக்ட் பண்ணுறோம், அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து கேபிட்டல் டி. அதேமாரி அந்த பீன்ற பாயிண்ட் ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து கேபிட்டல் சி, ரைட்டா, சி, ரைட். அது வந்து ஒய் டைரெக்ஷனில். ஸோ அப்போ ஓ சி வந்து என்ன எழுதலாம்? ஸ்மால் ஒய்ன்னு எழுதிக்கிடலாம். ஓக்கும் சி கேபிட்டல் சிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஒய். அதேமாதிரி ஓக்கும் கேபிட்டல் டிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் எக்ஸ், ரைட்டா, ரைட். இப்போது ஏலேருந்து அந்த பிக்கு ஒரு பாயிண்ட் நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ ஏலேருந்து பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? R1, ஸ்மால் R1 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து ஓன்ற பாயிண்ட்லேருந்து அந்த பி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஸ்மால் ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து பீன்ற பாயிண்ட்லேருந்து அந்த பி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? R2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏன் நம்ம 3 டிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏபிங்கிறது டைபோலு. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து தான் டைபோல். ரெண்டும் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஸ்மால் எல். அப்போ ஏலேருந்து அது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும், பியிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும், ரெண்டுக்கு மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும். அதனால தான் 3 டிஸ்டன்ஸையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம், ரைட். இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். லெட் P be a point at a distance R from the center O of the dipole. Let the coordinates of the point be x, y. ஸோ பீன்ற பாயிண்டில் உள்ள கோஆர்டினேட் வந்து x, y. எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்கும், ஒயில் ஒரு வேல்யூ இருக்கும். லெட் OP மேக் அன் ஆங்கிள் தீட்டா வித் தி ஒய் ஆக்சிஸ். ஸோ ஓக்கும் பிக்கும் ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா தீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணுது, ரைட். தட் இஸ் OD is equal to x, OC is equal to y, OA is equal to OB is equal to L/2. நான் சொன்னேன்ல ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள லென்த் வந்து L, அது ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் ஓன்னு மார்க் பண்ணுறோம். ஸோ ஓ ரெண்டாக பிரிக்கும் போது L/2 பிரிச்சிடும். அதான் OA is equal to OB is equal to L/2. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம். R1 அப்படின்ற டிஸ்டன்ஸ் வேணும்னா ஏலேருந்து இங்கே டிக்கு வந்து அடுத்து ஏலேருந்து இந்த டி பவர் லைனுக்கு இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அப்புறம் அங்கேருந்து பீன்ற டிஸ்டன்ஸும் போகணும். ஸோ அது வந்து ஏலேருந்து டி உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் எக்ஸ், அதனால எக்ஸ் போட்டிருக்குது.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து வந்து ஏலேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து பி உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதனால ஏசி போட்டிருக்குது. ஏசி ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பண்ணோம், அதுக்கு தான் ஹோல் பவர் ஹாஃப் போட்டிருக்கு. ஸோ ஏசி ஸ்கொயர் என்னென்னா ஏக்கும் சிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஒய், சாரி ஓக்கும் சிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒய், ஸ்மால் ஒய். ஓக்கும் சி, ஓன்ற பாயிண்ட்டுக்கும் சின்ற பாயிண்ட்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஒய். அதே இது ஓக்கும் ஓன்ற பாயிண்ட்டுக்கும் ஏன்ற பாயிண்ட்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து L/2. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா அதுலேருந்து அதை கழிச்சோம்னா ஏக்கும் சிக்கும் இடையில டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதனால தான் ஒய் மைனஸ் L/2 ஸ்கொயர் போட்டிருக்கு. ஏசி ஸ்கொயர் போட்டிருக்கனால இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கு. மேலே வந்து பவர் ஹாஃப் போட்டிருக்கு, ரூட் ஆஃப்னால ஹாஃப் போட்டிருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். உள்ளே வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ ஏ ஸ்கொயர் போட்டோன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டோன்னா L²/4 மைனஸ் 2ab போட்டோன்னா 2y L/2ன்னு வரும். ரெண்டு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ y இன்ட்டு எல். L²/4 வந்து நெக்லிஜிபிள். சின்ஸ் ஒய் கிரேட்டர் தேன் எல் நெக்லிஜிபிள் பண்ணிடுறோம். ஸோ அது கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய்எல் இருக்கும், பவர் ஹாஃப் இருக்கும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது ஸ்மால் ஆர் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இடத்துல ஆர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய்எல்ன்னு இருந்தது ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒய்எல்லாக டர்ன் அவுட் ஆயிரும். ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒய்எல் பவர் 1/2. அதிலேருந்து ஆர் வந்து நம்ம வெளியே எடுத்தோம்னா ஆர் ஸ்கொயர் மேலே வந்து பவர் 1/2 இருக்குது, ரூட் ஆஃப். ஸோ ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் வெளியே எடுக்கும்போது ஆர்னு வந்துடும். ஸோ ஆர் இன்ட்டு 1 மைனஸ் ஒய்எல்/ஆர் ஸ்கொயர். ஏன்னா ஒய்எல்ன்ற இடத்துல ஆர் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷனில் இல்லை, அதனால் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பவர் 1/2. இதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் R1 = R இன்ட்டு 1 மைனஸ் ஒய்எல்/ஆர் ஸ்கொயர் பவர் 1/2. R1 என்னது ஏக்கும் பிக்கு இடையில டிஸ்டன்ஸ். அடுத்து பிக்கும் பிக்கும் இடையில கண்டுபிடிச்சோம்னா அது வந்து R2. ஸோ அது வந்து என்னென்னா ப்ளஸ் L/2ன்னு வரும். ரைட், இதுதான் போட்டிருக்கு. ஸோ பிபி = R2 = R இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய்எல்/ஆர் ஸ்கொயர் பவர் ஹோல் பவர் ஹாஃப், ரூட் ஆஃப், அதான் ஹாஃப். ஸோ பொட்டன்ஷியல் அட் பி டியூ டு ப்ளஸ் கியூ சார்ஜஸ். ஸோ பொட்டன்ஷியல் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். V1 = 1/4πε0 Q/R1. முதல்ல அந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து எழுதுகிறோம். ஸோ K இன்ட்டு Q/R1. K வந்து 1/4πε0. அடுத்து மைனஸ் பி, அதாவது ஏன்ற பாயிண்ட்லேருந்து முதல்ல எழுதணும், அடுத்து பீன்ற பாயிண்ட்லேருந்து எழுதுகிறோம். ஸோ பீன்ற பாயிண்ட்லேருந்து எழுதணும்னா V2 = மைனஸ் KQ/R². இந்த மைனஸ் ஏன் வந்துச்சுன்னா சார்ஜ் இங்கே வந்து மைனஸ் Q, அதனால மைனஸ் KQ/R². ஸோ வி டோட்டல் பொட்டன்ஷியல் ரெண்டுமே ஆட் பண்ணணும். V = V1 + V2. V1ங்கிறது KQ/R1, V2ங்கிறது மைனஸ் KQ/R2. அதான் போட்டிருக்கு. ஸோ KQ/R1 மைனஸ் KQ/R2. KQ காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடுறோம். 1/R1 மைனஸ் 1/R2. அடுத்த ஸ்டெப் வந்து புக்கில் நீங்கள் கிராஸ் பண்ணிடுங்க, கொஞ்சம் குழப்படியாக இருக்குது, அதை விட்டுருங்க. அடுத்து KQ/R வந்து ரைட். இந்த KQ இன்ட்டு 1/R1 மைனஸ் 1/R2 இருக்குதா, இங்கே வந்து R1க்கு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், R1க்கு எக்ஸ்பிரஷன். ஸோ R1 = R இன்ட்டு 1 மைனஸ் ஒய்எல்/ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் ஹாஃப். R2 = R இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய்எல்/ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப். இதை வந்து R1 R2 இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் போடும்போது அது மேலே வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ 1 மைனஸ் ஒய்எல்/ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் வந்து ரூட் ஆஃப், அது வந்து மேலே வரும்போது மைனஸ் 1/2ன்னு வந்துடும். மைனஸ் 1 ப்ளஸ் ஒய்எல்/ஆர் ஸ்கொயர் பவரில் வந்து மைனஸ் 1/2. இப்போ இந்த பவர் 1/2 வந்து உள்ளே கொண்டு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்மை ஷார்ட் அவுட் ஆகிடும். அது ஒரு தனி டெரிவேஷன், அது வேணால் நமக்கு நேராக ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ KQ/R வெளியே எடுத்துகிட்டு 1 மைனஸ் ஒய்எல்/ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1/2 போட்டோம்னா என்ன வரும், 1 ப்ளஸ் ஒய்எல் டிவைடட் பை 2R ஸ்கொயர். அதே மாதிரி 1 ப்ளஸ் ஒய்எல்/ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1/2 போட்டால் என்ன ஆகும், 1 மைனஸ் ஒய்எல்/2R ஸ்கொயர். ஸோ ரெண்டு கடையில் மைனஸ் சைன் இருக்குது. இப்போ இந்த KQ/R போட்டுட்டு என்ன பண்ணுறோம், இந்த 2R ஸ்கொயர் 1 மைனஸ் 1 ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ ரெண்டு 1 கேன்சல் ஆயிரும். 1 இருக்குது முதல் டேர்மில், ரெண்டாவதுல மைனஸ் 1 இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஒய்எல்/2R ஸ்கொயர் இருக்கும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒய்எல்/2R ஸ்கொயர்னு இருக்கும், அப்போ அது ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஒய்எல்/2R ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்எல்/2R ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் கூட்டும்போது ரெண்டு ஹாஃப் கூட்டும்போது 1 கிடச்சிரும். ஸோ ஒய்எல்/ஆர் ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ KQ/R
இன்ட்டு ஒய்எல் பை ஆர் ஸ்கொயர். மேலே 2 வரும், கீழே 2 வரும், 2 கேன்சல் ஆகிடும். ஏன்னா அடிமானம் ஒன்றா இருந்தால் மேலே நம்ம கூட்டிக்கலாம். ஸோ 2yl பை 2r ஸ்கொயர்னு வரும், 2 2வும் கேன்சல் ஆகிடும். அதே ஒய்எல் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். kql பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பை ஆர். ஸோ சின்ஸ் ஒய் பை ஆர் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, இங்கே ஒய் பை ஆருங்கிறது காஸ் தீட்டா, ஒய் பை ஆர் அப்படிங்கிறது வந்து காஸ் தீட்டா. அதை வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் பை ஆர் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அண்டு q இன்ட்டு எல், அதாவது டைபோல் மொமெண்ட் p ஈக்குவல் டு q இன்ட்டு எல்னு பார்த்தோம்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டைபோல் மொமெண்ட் இங்கே வந்து p ஈக்குவல் டு q இன்ட்டு எல் போட்டிருக்கோம். ஸோ பிக்கு பதிலாக q இன்ட்டு எல் போடணும். ஸோ என்ன qlக்கு பதிலாக p போட போகிறோம். ஸோ qlக்கு பதிலாக p போட போகிறோம். ஸோ ரிமைனிங் இருக்குது k ஆர் ஸ்கொயர் ஒய் பை ஆர். ஒய் பை ஆருக்கு பதிலாக காஸ் தீட்டா போட போகிறோம். So kp by r square into cos theta. So k into p cos theta by r square. Kங்கிறது 1/4 pi epsilon naught. So 1/4 pi epsilon naught போட்டு into போட்டு p cos theta by r square அப்படின்னு போட்டுக்கிறோம். This gives the electric potential at the point B due to the electric dipole. ஸோ ஒரு எலக்ட்ரிக் டைபோல் ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் ப்ளஸ் q அண்ட் மைனஸ் q செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஸ்மால் எல். ஸோ அந்த டைபோல்னால பீன்ற ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் உள்ள பீன்ற ஒரு பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும்னா v ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught p cos theta divided by r square. ஸோ divided by r square. r வந்து distance increase ஆக potential reduce ஆகி போயிடும். This gives the electric potential at the point P due to the electric dipole. இதில் ஒரு ரெண்டு கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஸ்பெஷல் கேசஸ். when the point P lies on the axial line of the dipole. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பீன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது, தள்ளி இருக்குது. அதே பாயிண்ட் P வந்து ஒய் ஆக்சிஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து தீட்டா என்னவாகி போயிடும், 0 ஆகி போயிடும். ஸோ காஸ் தீட்டா பிகம்ஸ் 0, தீட்டா வந்து 0 ஆயிரும். ஸோ அப்போ காஸ் தீட்டா வந்து 1 ஆகி போயிடும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது, v ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught p cos theta by r square. அப்போ அந்த காஸ் தீட்டாவில் தீட்டா 0 போட்டோம்னா காஸ் தீட்டா 1 ஆயிரும். அப்போ பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், 1/4 pi epsilon naught p by r square அப்படின்னு இருக்கும். அடுத்து ரெண்டாவது கேஸ், அட் ஏ பாயிண்ட் p on the equatorial line on the dipole. ஈக்குட்டோரியல்னா பெர்பெண்டிகுலர், ஈக்குட்டோரியல் லைன். ஸோ பெர்பெண்டிகுலரை கரெக்டாக ஏக்கும் பிக்கும் இடையில பெர்பெண்டிகுலர். சப்போஸ் இந்த ஓன்ற பாயிண்ட் வந்து டீன்ற பாயிண்டில் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அந்த டீன்ற பாயிண்டில் சப்போஸ் பி இருந்தது அப்படின்னா அது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ தீட்டா வந்து 90. ஸோ காஸ் 90 பிகம்ஸ் 0. இந்த பொட்டன்ஷியல் v is equal to 0. இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, 1 மார்க் கொஸ்டின். அதாவது ஒரு டைபோல்னால எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம கன்சிடர் பண்ணுற பாயிண்ட் வந்து P. அந்த P வந்து ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் டைபோலில் இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் வந்து 1/4 pi epsilon naught p by r square. அதே இது ஈக்குட்டோரியல் லைன் ஆஃப் த டைபோல் இருந்துச்சுன்னா, அதாவது பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா 90 வந்து 0. ஸோ பொட்டன்ஷியல் வந்து 0 ஆகி போயிடும். இதுதான் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ போன கிளாஸில் வந்து ஹாலோ ஸ்பியர் கேஸ் கன்சிடர் பண்ணோம், இந்த கிளாஸ் வந்து டைபோல் கன்சிடர் பண்ணோம். ஸோ இன்னும் ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா நமக்கு இந்த யூனிட் முடிஞ்சிடும். உங்களுக்கு இன்டர்னல் வந்து 31st ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ரைட், நம்ம ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.